சரிகமபா மேடையில திவினேஷ் அபிஷேகாவிற்கு கிஃப்ட் ஒண்ணு குடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன கிஃப்ட்? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் வாரம். ஓல்ட் இஸ் கோல்ட்ல திவினேஷ் இல்லாம இருப்பாரா? ஏன்னா திவினேஷ் அவர்கள் பழைய பாடல்கள் பாடி தான் டைட்டிலே வின் பண்ணியிருந்தாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவர கூப்பிடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நாம நினைச்சது போலவே திவினேஷ் அவர்கள் இந்த ஒரு ரவுண்டுக்கு வந்திருந்தாரு. வந்ததோட மட்டும் இல்லாம ரொம்பவே சூப்பரான ஒரு பழைய பாடல் பாடி முடிச்சிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு பாடல் பாடினதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாமே திவினேஷை பாராட்டியிருக்காங்க. தொடர்ந்து ஜட்ஜஸ் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் திவினேஷ் பேசியிருந்தாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அர்ச்சனா அவர்கள் திவினேஷை பார்த்து, "இந்த சீசன்ல உனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு? யாரு ரொம்ப நல்லா பாடுறாங்கன்னு நினைக்கிற?" அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அண்ட் அப்ப திவினேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகாவை தான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப சூப்பரா பாடுறாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னோட தங்கச்சி இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவங்களும் என்னைய மாரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியிலேருந்து தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா அபிஷேக் அவர்கள் இந்த ஒரு சீசன்ல நல்லா பாடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமுமே பயங்கரமா ஷாக் ஆகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷேகாவிற்கு நான் கிஃப்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கிஃப்ட்டையுமே அபிஷேகா கையில அந்த ஒரு மேடையில குடுத்திருந்தாரு. இந்த ஒரு மொமெண்ட்ட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் மேடையில நடந்திருக்கு. அபிஷேகா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸுன்னு சொல்லியிருந்தாங்க. திவினேஷ் அவர்கள் இதே மாரி தான் அவரோட சீசன ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாரு. ஃபினாலே வரைக்கும் போயிட்டு ஜெயிச்சிருந்தாரு. இப்ப திவினேஷே அபிஷேகா நல்லா பாடுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நாட்டுப்புற கலைகள்லேருந்து வந்ததுனால தமிழ் மக்கள் அபிஷேகாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவ குடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரியான ஒரு ஆதரவு கிடைச்சு, இதே மாதிரியே தொடர்ந்து நல்லா பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னரா அபிஷேகா அவர்கள் வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் டைட்டில் வின் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல டைரக்டரான அட்லி அவர்கள் தீபிகா படுகோனே அவர்கள பத்தி சொல்லியிருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. அதுலயும் குறிப்பா தமிழ் ரசிகர்கள் நன்றிய மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா அட்லி சொன்னாரு அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா அவரு அல்லு அர்ஜுன வச்சு ஒரு மிகப்பெரிய படம் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு படத்துல தீபிகா படுகோனே அவர்கள் தான் ஹீரோயின். அந்த படத்துல அவங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. சொல்லப்போனா அவங்க என்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஜவான் படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு படம் என்னோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம். அந்த படமே கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் பண்ணியிருந்துச்சு. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ அவங்கள என் ராசியான ஹீரோயினா நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு படத்துலயுமே அவங்க நடிக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க என்னோட அதிர்ஷ்டம். இந்த படத்துலயும் அது நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இத பார்த்துட்டு தமிழ் ரசிகர்கள், உங்களுக்கு முதல் பெரிய வாய்ப்பா நயன்தாரா தான் குடுத்திருந்தாங்க. அவங்கள மறந்துட்டு இவங்கள ஏன் அதிர்ஷ்டம்னு சொல்றீங்களே, நன்றிய மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.